நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சி 3 ஆண்டுகளாக தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி இன்று அதனுடைய நிறைவு விழாவும் மாநில அளவிலான போட்டியாளர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பேச்சரங்கமும் அதில் தேர்வு செய்யப்படுகின்ற முதல் 3 பேச்சாளர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் இன்று சிறப்பாக இந்த இடத்தில் அரங்கேற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக பேசி அந்த மாவட்டத்தின் சிறந்த பேச்சாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதனால் இவர்களுடைய பேச்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இன்றைக்கு அமையப்போகிறது. காரணம், இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல முத்துக்கள். ஆனால் அந்த முத்துக்கள் தொடுக்கின்ற ஒரு முத்து மாலை இன்று உங்களுக்கு அருமையான நிகழ்ச்சியாக படைக்கப்பட போகிறது. மாநில அளவிலான இந்த அருமையான பேச்சரங்கத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்களில் முதல் 3 பரிசினை பெறுகின்ற அந்த பரிசு பெறக்கூடிய வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பு சகோதரியார், முன்னாள் அமைச்சர், சிறந்த இலக்கியவாதி, மேடை பேச்சாளர், புலவர், இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் உங்களை தேர்வு செய்வதற்காக வருகை தந்திருப்பது நம் அனைவருக்கும் மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம். அவர்தான் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு புலவர் இந்திரகுமாரி அவர்கள். நடுவராக இங்கே வருகை தந்தது உங்கள் அனைவரையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்தாற்போல அவருடன் இணைந்து உங்களை பரிசு பெறுபவர்களை தேர்வு செய்ய வந்திருப்பவர் இந்த நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியினுடைய அந்த டைட்டில் சாங் முகப்பு பாடலை எழுதி கொடுத்து அதை நான் தான் பாட வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு முதலில் என்னுடைய குரலை ஒரு ரெக்கார்டிங்கில் பாட வைத்து இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களை கேட்க வைத்த பெருமை அந்த பாடலை எழுதிய இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதிதாசனாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்று அந்த பாடல் இன்றைக்கி எல்லோரும் வாரந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் எழுதப்பட்ட வரிகள் மிக அற்புதமான வரிகள். அந்த வரிகளை பாடும்போதே எனக்கே ஒரு உற்சாகம் வரும். நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, உள்ளதையே பேசுங்க, நல்லா பேசுங்க, அதை நல்லா பேசுங்க. பகுத்தறிவு பெரியாரின் எரிமலை பேச்சு, பட்டுக்கோட்டை அழகிரியின் இடிமலை பேச்சு, அனைவரையும் கவர்ந்திழுக்கும் அண்ணாவின் பேச்சு, இவை அத்தனையும் சேர்ந்ததுதான் கலைஞரின் பேச்சு என்ற அற்புதமான ஒரு வரிகளை கிராமத்து மக்கள் கூட புரிந்து கொள்கின்ற அளவில் எளிய நடையில் எழுதிய பெருமை எங்கள் ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தனைத்தான் சாரும். அப்படிப்பட்ட ஒரு பாடலோடு வாரந்தோறும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் பள்ளியில் ஆசிரியர்கள் இருப்பார்கள், கல்லூரியில் பேராசிரியர்கள் இருப்பார்கள். ஆனால் உலக தமிழர்களுக்கென்று இருக்கும் ஒரே ஆசிரியர் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா வாழும் பெரியார் மரியாதைக்குரிய ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு. சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா, இன்றைய சாதனையா, நாளைய திட்டங்களா? நேற்றைய வரலாறு நமக்கு நேற்று நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்காமல் நம்மளால் போக முடியாது. பின்னாடி வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்தோங்கிறத ஒருத்தன் மறந்துட்டான்னா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எதையாவது சாதிக்கணும். சில பேர் காலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சோம்னு நைட்டு உட்காந்து யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் முழுதும் ஒன்றுமே செய்யாமே இருந்திருப்பான். காலையிலேருந்து ஒன்றுமே செய்யலையே இன்றைக்கி அப்படின்லாம் ஓடி இருக்கும் வாழ்க்கை.
ஆனால் இன்றைக்கி நம்ம கிடைத்த அந்த நாளில் ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்தோமா, அதுதான் இன்றைய சாதனை. திட்டமிடாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. தலைப்பு அருமையான தலைப்பு. சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா, இன்றைய சாதனையா, நாளைய திட்டங்களா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. வலமும் இடமும் ஒரு சேர நல்லவை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வரலாறு மாறாத, மாற்ற முடியாத கடந்த கால நிகழ்ச்சி அரிஸ்டாட்டில். கடந்த கால மனிதனை பற்றிய நிகழ்ச்சி ரெனியர். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையில் உள்ள ஓர் இணைப்பு இஎச் கார். பழக்கமில்லாத சூழ்நிலையில் திக்கு தெரியாத திணறுதலை தவிர்க்க உதவுவது ராபின்சன். சான்றோர்களின் வாழ்க்கை சரித்திரம். எல்லா பாடங்களும் குடியிருக்கும் இல்லம் ட்ரெவல்யன். இப்படியாக பல்வேறு அறிஞர்களால் பல்வேறு விதமாக அங்கீகரிக்கப்பட்ட நேற்றைய வரலாறு தான் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னு பேச வந்திருக்காங்க. ஐயா ஐயா இன்னைக்கு சாதனை அப்படிங்கிறது நாளைக்கு வரலாறு. அந்த வரலாறு தான் நாளைய திட்டங்களுக்கு அடிப்படையாகவும் அடித்தளமாகவும் இருக்குதுன்னு சொன்னா, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது எங்களுடைய நேற்றைய வரலாறு தானே. ஆக ஒரு மனிதனை சாதிக்க தூண்டுது, திட்டமிடுறதுக்கு உதவுதுன்னு சொன்னா அது எங்களுடைய நேற்றைய வரலாறு தான். ஐயா வரலாறு இல்லாம வளர்ச்சியும் இல்லை, சாதனைகளும் இல்லை, திட்டங்களும் இல்லை. அப்படி என்ன வளர்ச்சியை எங்க வரலாறு தந்திருக்குது? முதல்ல தமிழ். கட்டுக்குலையாத கன்னி தமிழை, மெட்டுக்குள் மேன்மை தரும் மேன்மை தமிழை, சிட்டுக்குருவியென சிறகடித்த தமிழை விண்வெளி ஓடமாய் உலகிற்கு பாடமாய் கலை கலாச்சாரத்தின் கூடமாய் மாற்றிய திருவள்ளுவர் தொடங்கி சங்கம் வைத்து தமிழ் வைத்தவர்கள், மொழி போராளிகள் என அத்துணை பேரும் பதிய வைத்து சென்ற வரலாறு தான் நம்முடைய தொன்மையான மொழிக்கு இன்னைக்கு செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்க செஞ்சிருக்குன்னா, இதுக்கு காரணமா இருக்கிறது எங்களுடைய நேற்றைய வரலாறு தானே. ஐயா ஒரு 4 வார்த்தைகள் சொல்றேன், அது என்னன்னு தெரியுதான்னு பாருங்களேன். சுட்டலி, வருடி, அசைவூட்டல், மென்பொருள், 5வதா சொல்லக்கூடிய வார்த்தை காணொலி காட்சி. இது எல்லாமே கணினியில பயன்படுத்தக்கூடிய கணினி தமிழ் சொற்கள். இனியொரு விதி செய்வோம், எல்லாம் இணையமயமாக்குவோம் சொல்லிட்டு இன்னைக்கு கலியுகம் மாறி கணினி யுகத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்றைய சாதனைன்னு பேசுறாங்க. ஆனா முத்தமிழ் அறிஞர் ஐயா அவர்களால தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எங்களுடைய தமிழ் கணினியிலையும் தன்னுடைய தடத்தை பதிச்சு ஒரு சாதனையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணமா இருக்கிறது எங்களுடைய தொன்மையான வரலாறு தானே. ஐயா நாளைய திட்டம்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? பெத்த பிள்ளை சத்தம் போட்டா வாயில் ரப்பர் முதல் அல்வா, வாழ்க்கை முடிஞ்சு போறப்ப வாய்க்கு அரிசி கடைசி அல்வா, பேரழகி நீதான்னு காதலிக்கு நீ கொடுப்பா அல்வா, ஒன்னவிட ஆள் கிடைச்சா அவ உனக்கு கொடுப்பா அல்வா, பசியிலும் குழந்தைக்கு பால் கொடுக்காத நாடல்லவா, இங்கு சர்க்கரை நோய் தான் அதிகமடா, காரணம் இது அல்வா கொடுக்கிற தேசமடான்னு. அல்வாவை பற்றி விவரமா பேசுறிய? அநேகமா நீ திருநெல்வேலின்னு தான் நினைக்கிறேன், அப்படித்தானே? கரெக்ட்யா, திருநெல்வேலியில இருந்து தான் வந்திருக்கிறேன். 6 நிமிஷத்துல 20 அல்வா கொடுத்துட்டியா எல்லாத்துக்கும்? திருநெல்வேலியில இருந்து கொடுத்த அல்வா உண்மைக்கு இனிப்பா இருக்கும். ஆனா இந்த நாளைய திட்டங்கள்ங்கிறது மக்களுக்கு அல்வா கொடுக்கிற விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது. யா செல்போன் கண்டுபிடிச்சது இன்றைய சாதனைன்னு மெச்சுறாங்க. செல்போன் கண்டுபிடிச்சது இன்றைய சாதனையா இருந்தாலும் இது எங்களுடைய வரலாறு தந்த வரப்பிரசாதம் தெரியுமா? சித்தர் பாடல் இலக்கியத்துல அழகா குறிப்பிட்டாங்க. பிண்டம் போல ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அது மனிதனை ஆட்டு வைக்கும் சொன்னாங்க. ஆக கணினியாக கணக்கு போட வந்தது இன்னைக்கு கட்டை விரல் வடிவில் கைப்பையில் இருக்கிறது. அதையும் தாண்டி கட்டை விரல்ல மோதிரமாக கூட இருக்குதுன்னு சொன்னா எங்களுடைய வரலாறு தந்த வரப்பிரசாதம் இதுதானே எங்களுடைய நேற்றைய வரலாறு. கன்னியாகுமரி காட்டிலே மூங்கிலாக இருந்த என்னை புல்லாங்குழலாக்கி சென்னை கோட்டையில் இசையமைக்க வைத்து அதை உலகறிய செய்யும் கலைஞர் டிவிக்கும் நடுவரையா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறி என் விவாதத்தை துவங்குகிறேன். ஐயா இங்கு தலைப்பு என்னன்னா, இன்றைய சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா, இன்றைய சாதனைகளா, நாளைய திட்டங்களா? இதில் இன்றைய சாதனைகளே என்று சாதனை புரிய வந்துள்ளேன். ஐயா என் முன்னாடி எங்கள் அக்கா இப்பந்தான் பேசிட்டு போனாங்க. நேற்றைய வரலாறு
நேற்றைய வரலாறு, நேற்றைய வரலாறு, முடிந்து போனதும் நேற்றைய வரலாறு, நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நேற்றைய வரலாறு, வருவதும் நேற்றைய வரலாறு. அப்படி என்னையா நேற்றைய வரலாறுல இருக்குது? நேற்றைய வரலாறில் 10 பேரை கொலை செஞ்சா நேற்றைய வரலாற்றின் வளர்ச்சி. இன்றைக்கு 100 பேரை கொலை செய்யுங்கள், அப்படியா சொல்லுவாங்க? இதான் நேற்றைய வரலாற்றின் வளர்ச்சியா? ஓட்ட போட்டியில் ஓடுவதோ கால்கள், பரிசு பெறுவதோ கைகள். ஓட்ட போட்டியில் ஓடக்கூடிய கால்கள் தான் நேற்றைய வரலாறு, கைகள் தான் இன்றைய சாதனை. ஒத்துக்கிறேன். அந்த அக்காளை கையை கட்டிட்டு ஓட சொல்லுங்க, எப்படி ஓடுவீங்க? கையோட உறுதுணை இருந்தால் மட்டுமே தான் அந்த பரிசை வாங்க முடியும். அதனால் தான் இன்றைய சாதனைகள் என்ற அந்த கைகள் பரிசை வாங்குது. எங்கேயாவது காலை வச்சு பிரைஸை வாங்குறாங்களா? ஒரு இடத்துலையும் வாங்க மாட்டாங்க ஐயா. இன்றைய சாதனைகள் என்ற கைகள் மட்டுமே முதல் பரிசை பெற முடியும். அதான் வின்சி ஃப்ளோரா பாவம், கையை கட்டிக்கிட்டே ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா 20 பேர் கலந்துக்கிட்டா 21வது ஆளாக வேணால் போகலாம். கையை வேகமாக வீசினா தான் நம்ம ஓட முடியும். பேச்சு பேசும்போது கை தான் பரிசு வாங்குது, ஆனால் பேசுகிறது வாய். ஆனால் பேசுகிறப்ப கை கால்களை அசையாமல் யாராவது பேசி பாருங்கள், முடியவே முடியாது. யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன செய்தார் என்றால், அவர் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார். அவர்கள் ஏன் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார்னா, அவர் போராடினது கடந்துட்டு போய் நீ ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன்னு அந்த கை அப்படி போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் கை கால்கள் அசைவுங்கிறது ஒரு தனி சுகம், அருமையான மறுப்பு. ஐயா, சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது நம் கண் முன்னால் நடைபெறும் ஒரு தொடர் நிகழ்வாகும். சமுதாயம் என்ற உருவமைப்பு கிடையாது. சமுதாயத்தின் அங்கங்களாகிய தனி மனிதர்களுடைய மொத்த வளர்ச்சியே சமுதாயத்தின் வளர்ச்சி. அது சாதனை ஐயா. ஐயா, ஒரு காட்டுல 4 எருமை மேய்ஞ்சிட்டு நிக்குது. ஒரு சிங்கம் அந்த ஒரு எருமையை எப்படியாவது சாப்பிடணும்னு போகுது. திடீர்னு அந்த 4 எருமையும் கூட்டம் அதை முட்டை போனோன்னு அந்த சிங்கம் பயந்தடிச்சு ஓடி நரிட்ட போய் யோசனை கேட்குது. எனக்கு அந்த எருமையில ஒன்றை எப்படியாவது சாப்பிடணும், ஏதாவது யோசனை சொல்லித்தாயேன்னு. உடனே நரி சொல்லுது, நீ என் பின்னாடியே வா, நான் போய் 4ஐயும் பிரித்து விட்டுறேன், நீ ஒன்றை சாப்பிட்றேன்னு. நரி அங்கே பிரித்து விடறதுக்கு போகும்போது அந்த 4 எருமையும் கேட்குது, அந்த சிங்கம் எங்களை தினம் சாப்பிட வருது, ஏதாவது யோசனை சொல்லேன்னு. உடனே தான் அந்த நரி விலை கொடுத்து வாங்குச்சு. என்ன தெரியுமா சொல்லுச்சு? இப்பந்தான் நான் சிங்கத்துக்கு உங்களை கொல்லதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தேன், இப்போ உங்களுக்கு சிங்கத்தை கொல்ல பிளான் பண்ணி தாரேன்னு. உடனே அந்த எருமை நினைச்சு, அட கொய்யால ஒன்ன மாதிரிப்பட்டவன் தான்டா இந்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடாதுன்னு. இதான் நேற்றைய வரலாறா? இதுக்கு பேர் தான் போட்டு கொடுக்கறதுங்கிறது. இந்த வார்த்தையை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. இங்கே இருக்கிறத அங்கேயும், அங்கே இருக்கிறத இங்கேயும் சொல்லி இந்த நடுவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் கடைசியில் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கிறத அந்த கதையவே இப்போ மாற்றிருச்சு பாருங்க ஆதிரா. எனக்கு அந்த 1ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்த கதை இப்போ மறந்து போச்சு. ஐயா, நேற்றைய வரலாறு என்பது நரிகள் சென்று சிங்கங்களுக்கு யோசனை சொல்வது. ஆனால் இன்றைய சாதனை என்பது எருமைகள் நரியை போட்டு தள்ளுவது. ஐயா ஐயா, இததான் மாற்றமில்லா ஒன்று அழிவை நோக்கிதான் செல்லும். மாற்றம் என்பது மனித தத்துவம் என்று எங்க வின்சி ஃப்ளோரா அக்கா ஃப்ளோலையே ஒத்துக்கிட்டாங்க. ஐயா, நேத்து நீங்க என்ன கலர் சட்டை போட்டீங்க, இன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க, நாளைக்கு என்ன கலர் சட்டை போட போறீங்க? சரி ஐயா, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நேத்து என்ன உணவு சாப்பிட்டீங்க, இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்டீங்க, நாளைக்கு என்ன சாப்பிட போறீங்க? ஐயா, இவையெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் உள்ள அன்றாட நிகழ்ச்சிகள் ஒருபோதும் வளர்ச்சியை தராது, அது சாதனையும் புரியாது. ஆனால் நீங்கள் முதலாக தொலைக்காட்சியில் தோன்றி உங்களுக்கே உரிய தனித்திறமைகளுடன் கூடிய பாணியை உலக தமிழ் மக்களிடையே பாட்டு மன்றம் நிகழ்த்தி பரவசம் ஏற்படுத்தி எங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து வளர்ந்து வருகிறீர்களே, அது சாதனை. ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய வேணும்னா நாளைய திட்டங்கள் தான் சமுதாயத்தை வளர்ச்சி அடைய வைக்குதுங்கிற ஒரு நல்ல தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். ஆதரா பாப்பா அழகாக சொன்னுச்சு. நாளைய திட்டம்னு பேசுகிறதெல்லாம் நாளைய திட்டங்கிறது பிறக்காத குழந்தை போல அப்படின்னு சொல்லி பிறக்காத குழந்தைய பற்றி அந்த பாப்பா பேசுகிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா
ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடலாம், எந்த காலேஜில் சீட்டு வாங்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவன் நம்மளுக்கு சோறு போடுவானா, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்குவானா அப்படின்னு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு ஒரு எதிர்கால திட்டத்தை பிறக்காத குழந்தைன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வின்சி அக்கா பேசுனாங்க அழகா, பெரியார், கலாம், பாரதியார் இவங்களாம் பழைய வரலாறை சேர்ந்தவங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவே இல்லையே. அனைவருமே பழைய வரலாறை சேர்ந்தவங்க தான், வரலாறு படைத்தவங்க தான். தந்தை பெரியாரை இன்றளவும் நம்ம மனசில் வச்சு மதிக்கிறோம் அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் கையில் கரண்டியை பிடுங்கி போட்டுட்டு புத்தகத்தை கொடுங்கடா அவள் படித்து முன்னேறட்டுன்னு சொன்னதுனால, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சதுனால பெரியாரை இன்றளவும் நான் மனசில் மதிச்சுட்டு இருக்கோம். கலாம் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, கலாம் அவர்கள் 2020 நாடு வல்லரசு ஆகணும்னு ஒரு எதிர்கால திட்டத்தையும் தொலைநோக்கு பார்வையிலும் பார்த்ததுனால கலாம் இன்னைக்கு நீங்கள் மதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாரதி சொன்னீங்க, பாரதி பழைய வரலாறு சேர்ந்தவன் தான், நான் மறுக்கலை. பாரதி என்ன சொன்னார், தேடி சோறு நிதனின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமுக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பகுவம் எய்தி கொடுங்குட்டு கிரையனவின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என நினைத்தாயோ என்றான் பாரதி. பாரதி 100 ஆண்டுகள் கடந்து வாழ்றான், நாம் மறுக்கவே கிடையாது. பாரதி நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய காரணம் அவன் வகுத்த எதிர்கால திட்டம். பாரதி என்ன எதிர்கால திட்டம் வகுத்தார்னு கேட்கலாம். பாரதி வகுத்த எதிர்கால திட்டம் என்ன தெரியுமா? சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோன்னு சொன்னான் பாரதி. பாரதி சொன்னாரு, சென்ற ஆண்டு நம்ம ஆட்சியில் இருந்தபோது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டது. பாரதியினுடைய எதிர்கால திட்டங்கள் நாட்டில் நடக்கிறதுனால தான் இன்னைக்கு ஓரளவாக சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது, யாராலுமே மறுக்க முடியாத உண்மை. அதை மட்டுமா சொன்னா பாரதி? காசி நகர புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோன்னு சொன்னா, வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோன்னு சொன்னா, சந்திரனுக்கு போனோம், ஆராய்ச்சி பண்ணோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோன்னு சொல்றான். என்ன சொல்றாரு அப்படின்னா, நதிகளை இணைக்கணும்னு சொல்றாரு. அதை தான் கலாம் அவர்கள் 2020 நாடு வல்லரசாகணும்னா விவசாய மறுமலர்ச்சி ஏற்படணும். விவசாய மறுமலர்ச்சி ஏற்படணும்னா 2020 நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு கலாம் அவர்கள் வலியுறுத்துறாரு. பாரதி சொல்றாரு, கலாம் சொல்றாரு. ஆகவே எதிர்கால திட்டங்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்துது. இன்னைக்கு உலகத்தில் 100% தண்ணியில் 97% யாருமே பயன்படுத்த முடியாத தண்ணி. மீதம் இருக்கிற அந்த 3% தண்ணியில் அது துருவ பகுதிகளை பனிக்கட்டியாக போயிடுச்சு. இன்னும் இருக்கிற 1% தண்ணி யாருமே நோண்டி எடுக்க முடியாத ஆழத்தில் இருக்கிறதுனால யாருமே அதை தொட முடியல. இன்னும் 1% தண்ணி மட்டும்தான் நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த தண்ணியை மீட்டுருவாக்க செய்யணும், அந்த தண்ணியை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு நதிநீர் இணைப்பு திட்டமும் நீரை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலும் வேணும். அதே போல தான் ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம்னு சொன்னார். ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறதுக்கு ஒரு கல்வி சாலை அமைச்சிட்டாங்க அப்படின்னாக்க ஜூன் மாதம் என்ன பண்ணுவாங்க? ஜூன் மாதம் பிள்ளைகளெல்லாம் சேர்ப்பாங்க. பிள்ளைகளை சேர்த்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்னையா பண்ணும்? வாத்தியார்களுக்கெல்லாம் டைம் டேபிள் கொடுப்பாங்க, யார் யார் எந்தெந்த கிளாஸு அப்படின்னு கொடுப்பாங்க. ஐயா, ஒரு சாதாரண கல்வி நிறுவனத்தை நடத்துறதுக்கே அரையாண்டு பரீட்சைக்கு இன்னைக்கு வைக்கணும், வாதியாருக்கு இவ்வளோ சம்பளம் போடணும், அவங்க நாளைக்கு இந்த டயத்துக்கு வரணும், பள்ளிக்கூடத்தை இந்த மாதிரி கொண்டு போகணும்னு ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறதுக்கே எதிர்கால திட்டம் தேவைப்படுற போது ஒரு சமுதாயத்தை உயர்த்துறதுக்கு எதிர்கால திட்டங்கள் வேணும்.